ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். நம்ம மைதாவில் செய்யாமல் கோதுமை மாவில் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவாக இருந்தால் நல்லா ஜலிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம். மைதா மாவில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்றதுக்காண்டி கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். ஆனால் அதுக்காக டேஸ்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதே அளவுக்கு டேஸ்ட் வந்து நமக்கு கோதுமை மாவுலேயும் கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் 3/4 கப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு இது போதுமான அளவு இனிப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியான அளவு சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு உண்டுதல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனிக்கு வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப்பு பால் தான் நான் வந்து மீதி வச்சு நான் அதில் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். மாவு வந்து இதுக்கு வந்து ரொம்ப கேக்கு ஊற்றுற மாதிரி தின்னாக இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கெட்டியமாக இருக்கணும். நமக்கு ப்ரௌனிக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா ஒரே பக்கமாக வந்து கலந்துடுங்க எப்போயுமே. அப்போ தான் லம்ப்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ இதில் வந்து நான் டார்க் சாக்லேட் வந்து இதில் சேர்க்குறேன். உடச்சிட்டு 1/2 கப் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட். நீங்கள் வந்து நம்ம டெய்ரி மில்க் இருக்குல்ல, மில்க் ஒயிட் சாக்லேட், எந்த சாக்லேட் வேணுமோ உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ஷீட் போட்டுட்டு அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். டின்னில் வந்து என்கிட்ட பேக்கிங் ஷீட் இல்லாதனால நான் A4 ஷீட்டில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் தான் நான் போட்டிருக்கேன். நாங்கள் ரொம்ப வந்து அவுட்டரில் இருக்கனால எங்களுக்கு இந்த மாதிரி ஷீட்டு இதெல்லாம் கிடைக்கல. அதனால் நான் வந்து ஒரு A4 ஷீட்டில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் போட்டிருக்கேன். நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பேக் ஆகி வரும்போது எல்லா பக்கமும் சமமாக வந்து குக் ஆகும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஈவனாக வந்து அந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அது கிடைக்காட்டினா கூட சாக்லேட்ஸை வந்து சின்ன சின்ன துருவலாக இது பண்ணிவிட்டு துருவிட்டு நம்ம வந்து அதை மேலே தூவி விட்டுக்கலாம். நட்ஸ் இருந்தால் நட்ஸு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன நட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த நட்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பாதாம் மட்டும் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி மேலே வந்து துருவி போட்டுக்கோங்க. இல்லை நட்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் சாக்லேட்ஸ் மட்டும் போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெலிசியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் தோசை தவாவில் தான் செய்கிறேன். அவன்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்குள்ளேயே பேக் ஆகிரும். இது மேலே நான் ஒரு பாத்திரம் போட்டு மூடிட்டு வச்சிடுறேன். 35 to 45 மினிட்ஸ். அதை டிஸ்டர்பே பண்ண வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள். இப்போ இதை குத்தி காட்டுறேன். நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. அது வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிருக்கு. இதை கம்ப்ளீட்டாக நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா இதை அந்த பேப்பர்லேருந்து நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து அது உடனே சூடாக எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு வராது, எல்லாம் ஒட்டிக்கிறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேக்கிங் ஷீட்லேயே செய்யுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த A4 ஷீட்டில் பண்ணனால சைட்லெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டு வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. அதை கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேக்கிங் ஷீட்டு கிடச்சா அதை வச்சே பண்ணுங்கள். சைட்ஸில் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி எனக்கு ஒட்டி இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக நான் அதை எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள்.
நல்லா அந்த சாக்லேட்லாம் உள்ளே வந்து நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பசங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1½ கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நாட்டு சக்கரை வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க.